தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டேடா அப்புறம். ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே, ஏதேதோ ஆசைகள் பேபி, நீ என்ன லவ் பண்றேங்கிறதுக்கு அடையாளமா இந்த ரோசா பூவை குத்துட்ட. ஆ, நான் அப்படி கொடுக்கலங்க. ஆனா வாயை திறந்து ஐ லவ் யூன்னு ஏன் சொல்ல மாட்டா? ஆ, ஒருவேளை பூ கொடுக்கும் போது சவால்ல ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துல இருந்ததுனால சொல்லலையோ? ஆ, அப்படிலாம் இல்லைங்க. ம். இப்பதான் அண்ணியோட நகையை திருப்பி குத்துட்டோம்ல, அதனால நீ நிச்சயமா சொல்லிருவல்ல? இல்ல இல்ல. ஆ, நீ மட்டும் நீ ஐ லவ் யூன்னு சொல்லிட்ட என்ன நடுவும் தெரியுமா? என்னென்னமோ நடக்கும் போலயே. இதான் அவள் பேபினா. இதான் நான். என் அமுல் பேபியும் நானும் பக்கத்துல 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 வந்து
டே பிரபு, எரியிற தீயில எண்ணெய் ஊத்தாதான் சொல்லுவாங்க. ஆனா நீ பெட்ரோலே ஊத்தி விட்டுருக்கேடா. காதல் தீ நல்லா கொழுந்து விட்டு பத்திக்கிட்டே எரியுது. இப்போ மட்டும் நம்ம உள்ள போனோம், கண்டிப்பா நம்ம செம்மையா மாட்டிப்போம். பேசாம நம்ம ஆள்லயே செட்டில் ஆயிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. அப்பாடா தப்பிச்சோம். பேசாம இங்க படுத்துறோம். குள்ள புதம் குள்ள பண்ணிய குரங்கு பயல. ரவுடி பேபி கோவத்தை சரி பண்றதுக்கு ஐடியா கேட்டா, இப்படி ரவுடி பேபி தேவையில்லாம ஏடா கூடமா மாட்டி விட்டியடா. இப்ப நான் வந்து அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால இப்ப அந்த ரூம்குள்ள எப்படி போறதுன்னு எனக்கு புரியல. அவனை நீ மட்டும் கையில மட்டும் சுத்தாக்குள்ள போயில. அவனுக்குள்ள புதம் உன்னால நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான்டா தெரியும். உன்னை கையில மாட்டு உனக்கு இருக்கு. மச்சி மூஞ்சி உடச்சிடறேன். ரவுடி பேபி, அமுல் பேபி, என்ன அமுல் பேபி, உனக்காக நாங்க காத்து நிறுகிறேன், நீங்க வந்து பத்து நிறுகிற. ஐயோ, எனக்காக நீங்க எதுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தூங்க. லேட் ஆயிடுச்சு, போய் தூங்க. போங்க போங்க போங்க. சரி, நீ ஏன் இங்க பத்து நிறுகிற? நானா? இல்லங்க, அது என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏசி எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் நான் இங்க வந்து ஹால்ல படுத்துக்கிட்டேன். நீங்க போய் படுத்துக்கோங்க. போங்க போங்க. என்னது, உனக்கு ஏசி ஒத்துக்கலையா? எனக்கு ஏசி ஒத்துக்கலன்னு சொன்னாலும் ஒரு நியாயம் வருது. பிறந்ததுல இருந்து ஏசில வளர்ந்துட்டு உனக்கு எப்படி ஏசி ஒத்துக்காம இருக்கும்? கரெக்ட், லாஜிக்கா நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஆனா இது குளிர்காலம் பாருங்க. இந்த குளிர்காலத்துல மட்டும் எனக்கு ஏசியா ஒத்துக்காதுங்க. பயங்கரமா குளிரும், அப்புறம் ஜுரம் வந்துரும், அப்புறம் கோல்டு வந்துரும், அப்படியே வந்துருங்க. சரி, உனக்கு ஏசி ஒத்துக்கலன்னா ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதானே. வா உள்ள போய் தூங்கலாம், வா. ஏங்க, எனக்காக நீங்க எதுக்கு ஆஃப் பண்றீங்க? நான் இங்க நான் ஏசில படுத்துக்கிறேன், நீங்க இப்ப ஏசில படுத்துக்கோங்க. போங்க போங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கேயே படுத்துக்கிறேனே, ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். அதெல்லாம் முடியாது. ஏங்க, நீ இங்க பத்துன்னு இருக்கிறத வீட்ல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா நீயும் நானும் ஏதோ சண்டை போட்டுக்கிறோன்னு அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க அமுல் பேபி. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நான் இங்கே படுத்துக்கிறேங்க, ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் முடியாது, சொன்னா கேளு அமுல் பேபி. வா அமுல் பேபி, வா அமுல் பேபி. நான் வரல சொல்றேன்ங்க, விடுங்க. என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிறேங்க. ரோஜா ரோஜா, சொன்னா கேளு அமுல் பேபி. நீ வா, வா எந்திரி. ஆடா பாவி, தம்பி ரொமான்ஸ் விஷயத்துல பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்க. ரோஸ் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பூவை வாங்கி கொடுத்து சத்யாவே கைய புடிச்சு எடுக்கிற அளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டானே. நம்ம வாழ்க்கை இப்பதான் அஸ்திவாரத்துல பாயிண்ட் 1ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில இந்த குதூகலம் எப்போ நடக்குமோ? வா அமுல் பேபி. சத்யா, வா வா. என்ன மாமா? ஐயோ, இவன் வேற பாத்துட்டானா? இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன தம்பி ரோஸ் கொடுத்தானா? எத்தனை எத்தனையா? 1 2 பாவி 5. எங்க நான் 3 தானே கொடுத்தேன், நீ 4-5 நேத்திட்டே போறீங்க. கனவுல அது வேற வாடா. கனவு? நான்
இதெல்லாம் ஓவருங்க. ஏய் தம்பி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. பெருமையா இருக்கா? இவன் வேற தப்பான டைம்ல என்ட்ரி கொடுத்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே பேசிட்டு இருப்பான். சரி வா அமுல் பேபி போலாம். டேய் எந்திரி. சத்யா ஆசையா கூப்பிடுதுல்ல, போடா. இவன் ஒருத்தன். எனக்கு தெரியும், நீ போடா. வா அமுல் பேபி. அவரு எடுறாரு, நீ வா. வா மேல பா. போடா. அடா பாவி, அண்ணங்கிற மரியாதை இல்லாம அசால்ட்டா போடான்னு சொல்லிட்டு போறான். ஓ, ஒருவேளை ரோஸ் கொடுத்து ரொமான்ஸ் பண்ற மைண்ட் செட்ல தம்பி ஒரு ஃப்ளோல மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபன் வாய்ஸ்ல பேசிருப்பானோ? அப்படிதான் இருக்கும். நம்மளும் ஒரு ஃப்ளோல காதல அவங்க அத மாதிரி கண்டுக்காம விட்டுருவோம். ஏண்டா அண்ணனை நீ போடான்னு சொன்னியா அப்படின்னு கூப்பிட்டு அதட்டி கேட்டோம்னா ஆமாண்டா அப்படின்னு அழுத்தமா சொல்லி அசிங்கப்படுத்துவான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆல்ரெடி உன்னை அசிங்கப்படுத்தி காரி துப்பி கழுவி ஊத்துறதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு பூதம் பெட்ரூம்ல வெயிட்டிங். இதுல தம்பி கூட நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறானே. விக்னேஷ், மனசை தளர விட்டுறாதரா. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்ய நாளேஸ் விக்னேஸ்வரன். நீ ஒரு ரொமான்ஸை கண்டினியூ பண்ணு. ரோஜா 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 ரோஜா. வந்ததே லேட்டு, இதுல ஹால்ல நின்னு ஒப்பாரி வேறயா? என்னது ஒப்பாரியா? பைத்தியக்காரி, ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அசிங்கப்படுத்துறாளே. என்னடா நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு சோதனை? அது என்னடா நம்ம வாழ்க்கையில மட்டும் நரகாசுரம் லைவ்ல வந்து பட்டாசு வெடிச்சு பர்ஃபார்ம் பண்றான். பரவாயில்ல, இருந்தாலும் மனசு தளர விட்டுறாத. இந்த உலகத்துல கல்யாணம் அத்தனை ஆம்பளைங்களும் சந்திக்கிற அதே புனித போர் அவமானத்தை தான் நீயும் சந்திக்கிற. மனசை தளர விட்டுறாம பாட்டை கண்டினியூ பண்ணு. ரோஜா 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 ரோஜா. என்னது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரொமான்டிக் சாங்க ஐட்டம் சாங் ஆக்கிட்டோமோ? பரவாயில்ல விடுறா. பாட்டுக்கு மூடு முக்கியம் இல்ல, பாட்டு தான் முக்கியம். நீ கண்டினியூ பண்றா. ரோஜா 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 ரோஜா. செல்வி, மா, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பல? இல்லம்மா, அம்மா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்ல யாருமே இல்ல, அதான் இங்கே படுத்துக்கலான்னு. சரி. அப்போ இன்னைக்கு நைட்டு இங்கதான் தங்க போறியா? இந்த சான்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை நாளா உன்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. ஓகே, ரோஸுக்கு ரோஸை கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க? இப்ப என்ன பண்றது? ஏங்க, எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுங்க. நான் போய் என்ன அமுல் பேபி, எனக்கு ரோஸ் குத்து என்ன தூங்க விடாம பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வருதுங்கிறா? அப்படியா? ஆமால, உனக்கு ரொமான்ஸே வராதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா நீ பயங்கர ரொமான்டிக்கான ஆள் தான் அமுல் பேபி. ஆமா, உன் மனசுல உள்ளதெல்லாம் ரோசா பூவை குத்தே சொல்லிட்டிய. நான் என்னத்தங்க பண்ண? எல்லாம் அந்த குள்ள பையன் பண்ண வேலை. என்ன தேவையில்லாம இதுல கோத்து விட்டான்.
டேய் குள்ளபுதம், நீ மட்டும் என் கையில சிக்கிறாத. சிக்குன அவன் அப்படியே நசிக்கிறான் பாரு. ரைட்டு, இன்னைக்கு ஏதோ பெருசா பண்ண போறாங்க. நீ எனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த ஒவ்வொரு ரோசா பூவையும் நான் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன். இதெல்லாம் வெறும் பூ இல்ல, பொக்கிஷம். பொக்கிஷமா? முடிஞ்சது. அதனால நீ பூ மூலமா சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி வார்த்தையா சொன்னா என்னை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? பிரபு, இப்படி எக்கச்சக்கமா சிக்கிக்கிட்டியேடா. ரவுடி பேபி இப்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப எதையாவது செஞ்சு எஸ்கேப் ஆகணுமே. என்ன பண்ணலாம்? ஏங்க சொல்ல பேபி. அது வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? டயர்டா இருக்குதா? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குங்க. பாக்ஸிங் வேற பண்ணல, அதான் புடிச்சிக்கிச்சு. ஐயோ, அப்போ நான் வேணா உடம்பு புடிச்சு விட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. அது வந்து தூங்கி எந்திரிச்சிட்டா அதுவே தானா சரியாயிடும். சரி அமல் பேபி, நீ தூங்கு. அப்பா, அப்படியே எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். குட் நைட்ங்க. இதுக்கும் சேஃப்டிக்கு இங்க வச்சுப்போம். பாவம் அமல் பேபி, நமக்காக தான் பாசிங்கள அவ்வளோ அடி வாங்கிக்கிறான். உடம்பெல்லாம் வலிக்கு தானே செய்யும். அதான் டயர்டா படுத்துட்டான். ஐ லவ் யூ தானே, அதெல்லாம் நாளைக்கு சொல்லுவான். நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்லா தூங்காமல் பேபி.